பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான திட்டங்களை பட்டியலிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் இவ்வாறாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பதிவு வெளியிட்டிருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்கலாம், கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையாக இருப்பதாக தற்பொழுது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கான உரிமைகளை காப்பது போலவே அவர்களுக்கான கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் முதலமைச்சர் அதே போல திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருப்பதாகவும் பெண்களுக்கு சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக சூழல் தமிழ்நாட்டில் நிலவி வருவதால்தான் தமிழ்நாட்டில் பெண்கள் மிக அதிக அளவில் வேலை வாய்ப்பும் கல்வி திறனும் அதே போல சுயமரியாதை கொள்ளவர்களாக இருப்பதாகவும் இந்தியாவில் உற்பத்தி திறனில் உள்ள பெண்கள் கிட்டத்தட்ட அதாவது 43% பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றி வருவதாகவும் இது தொடர்பாக பல்வேறு ஆய்வு அறிக்கைகள் என்பதும் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 241 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், 32 தனிப்பிரிவு புலனாய்வு பிரிவுகள் இருக்கக்கூடிய விசாரணை பிரிவுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி வருவதாகவும் மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க குற்றப்பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அப்பிரிவு மூலம் கூடுதல் காவல்துறை இயக்குநர்கள் தலைமையில் தொடர்ச்சியாக இயங்கி வருவதாயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். பெண்களுக்கு மேலும் உதவும் வகையில் அவர்களுக்கான அனைத்து நடவடிக்கை புகார்களுக்கான காவல் உதவி செயலி என்பது முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் இது தொடர்பான புகார்கள் வந்தால் உடனடியான நடவடிக்கை என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமூக நலத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, காவல்துறை ஆகிய 3 துறைகளிலும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களின் சமூக வாழ்வை உயர்த்திடவும் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வந்து இருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான எத்தகைய வன்முறையையும் இந்த அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் மிகுந்த கண்காணிப்புடனும் உறுதியான நடவடிக்கையும் எப்போதும் எடுத்து வருவதாகவும் அதனால்தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு முன்னிலை வகித்து வருவதையும் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.